இந்த சிறப்பு வாய்ந்த மகளிர் பாசறை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நாம் தமிழர் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என் தமிழ் வணக்கத்தை உரிதாக்கிக் கொண்டு, பெண்களுக்கு அரசியல் ஏன் என்ற கேள்வி இங்குள்ள மக்களுக்கு எழுந்திருக்க நியாயமான ஒரு கேள்வி. பெண்கள் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னோக்கி போனால் பெண்கள் சமுதாயத்திலிருந்து தூரத்தில் தள்ளி வைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு கல்வி கிடையாது, அண்டை அயலாருடன் பேசக்கூடாது, சொத்து உரிமை இல்லை. பெண்களுக்கு பொதுவாக சமுதாயத்தில் எந்தவிதமான ஒரு உயர்வும் இல்லை. பெண்கள் அடிமையாக வாழப்பட்டிருந்தார்கள் ஒரு காலத்தில். பெண்கள் பொதுவாக சொல்லப்போனால், எளிதாக சொல்ல வேண்டும் என்றால், பெண்கள் ஒரு இனப்பெருக்க பொருளாக மட்டுமே காணப்பட்டார்கள். பிறகு தந்தை பெரியார், தென்னகத்திலே தந்தை பெரியார் போன்ற பெரியவர்கள் பெண் விடுதலைக்காக பாடுபட்டு இந்த பெண் விடுதலை பெற்றுக் கொடுத்தார்கள். கணவனை இழந்த பெண்கள், கணவன் இறந்தவுடன் அவர் இறந்த பிணத்தை எரிக்கும் பொழுதே அந்த மனைவியும் உடன்கட்டை எறிதல் பழக்கம் ஒன்று இருந்தது. கணவன் இறந்து விட்டான் என்றால் அந்த பெண்ணின் முடியை மொட்டையடித்து அந்த சமுதாயத்திலிருந்து பெண்ணை தூக்கி ஓரத்தில் வைத்து விடுவார்கள். இது ஒரு நிலை இருந்தது பெண்களுக்கு. இந்த நிலையை, இந்த சமுதாய சீர்கேட்டை என் ஈரோட்டு கிழவன், என் அன்பு தந்தை பெரியார் ஒருவர் இல்லை என்றால் பெண்களுக்கு இதுவரை விடியலே இருந்திருக்காது. பெரியாரின் கனவு ஆணிற்கு பெண் சமம். எந்த நிலையிலும் ஆணுக்கு பெண் சமம். இதே ஒரே ரத்தம், ஒரே சதை, ஒரே உடம்பில் உள்ள எலும்புகள் அனைத்தும் ஒன்று. இப்படி இருக்கும்போது ஆண் பெண் என்ற வேறுபாடுகள் எதற்கு? பெண்ணை ஏன் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான்? இந்த அடிமைத்தனத்தில் இருந்து மீண்ட பெண்களுக்கு தந்தை பெரியார் இந்திய அரசியலில் 50% இடஒதுக்கீடு, அரசியலிலும் சரி, கல்வியிலும் சரி, வேலை வாய்ப்புகளிலும் சரி 50% இடஒதுக்கீடு பெற்றுத்தர வேண்டும் என்பது பெரியாரின் கனவு. ஆனால் இதுவரை சுதந்திரம் அடைந்து 67 ஆண்டுகள் ஆகியும் பெண்களுக்கு இந்த சம உரிமை கிடைக்கவில்லை. 35 விழுக்காடுகளை கேட்டு போராடி கொண்டு இன்னும் முண்டியடித்துதான் கொண்டிருக்கணும். இன்னும் இதுவரை கிடைக்கவே இல்லை. ஆனால் என் தந்தை பெரியாரின் கனவு நினைவாக்கப்பட்டது. இந்த மண்ணில் அல்ல, வேறொரு தாய் நிலத்தில். என் தந்தை பெரியார் 50% இடஒதுக்கீடு கேட்டார். ஆனால் என் அண்ணன் பிரபாகரனோ 100% இடஒதுக்கீடை பெண்களுக்காக பெற்றுக் கொடுத்தார். உலகத்திலேயே முதல் போராளி, பெண் போராளியை உருவாக்கிய பெருமை எங்கள் அண்ணன் வேகு பிரபாகரனையே சாரும். இந்த உலகில் சிறந்த வீரர், வீராங்கனை, வீரத்தில் சிறந்த பெண் யார் என்று கேட்டால் பொதுவாக மக்கள் சொல்வார்கள் ஜான்சி ராணி, ஜொனால் பார்க் என்று கூறுவார்கள். ஆனால் என் அக்கா அங்கையர் கண்ணியை பற்றியோ, கயல்விழியை பற்றியோ, சுந்தரியை பற்றியோ, புவனேஸ்வரியை பற்றியோ இங்கிருக்கும் தமிழர்களுக்கு தெரிவதில்லை. என் அக்கா அங்கையர் கண்ணி ஒரு தனி மனிதையாக நின்று மாபெரும் கடற்படையை, மாபெரும் கடற்கப்பலை தன் உடலில் பொருத்திய ஆயுதம் கொண்டு உடலை ஆயுதமாக்கி தகர்த்தெறிந்தால் ஒரு தனி பெண்ணாக. அந்த வீராங்கனையை தெரியவில்லை இந்த மக்களுக்கு. ஜான்சி ராணி என்கிறார்கள்,
ஜனால் பார்க் என்கிறார்கள். இது வரலாறு. தற்கொலைப்படை அமைப்பில் சேர வேண்டும் என்றால், தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் வரிசையில் நிற்பார்கள். ஈழத்தில் தன் மரணத்தை இந்த மண்ணுக்கு காணிக்கையாப்பதற்காக வரிசையில் நின்று தன் பெயரை கூறுவார்கள். தன் உயிரை இழப்பதற்கு அங்கு பரீட்சை. அந்த புலிகள் படையில், தற்கொலை படையில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். என் உயிரை இந்த மண்ணுக்காக காணிக்கையாக்க வேண்டும் என்றாலும் என் அண்ணனுடைய படையில் பயிற்சி. தன் உடல் எடை எவ்வளவோ 60 கிலோ இருந்தால் அந்த 60 கிலோக்கு மேல் ஒரு 10 கிலோ எடையை தன் முதுகில் சுமந்து 10 கிலோமீட்டர் தூரம் ஓடணும். 10 கிலோமீட்டர் தூரம் தன் உடல் எடையை விட 10 கிலோ அதிக எடையை சுமந்து செல்ல வேண்டும். கொதிக்கும் வெயிலில் இந்த கை முட்டியையும் கால் முட்டியையும் பிரித்தவாறு 2 கிலோமீட்டர்கள் செல்ல வேண்டும். இது தற்கொலை படைக்கான பயிற்சி. இந்த பயிற்சியில் வெற்றி பெற்றவர்கள் தான் தற்கொலை படைக்கு தகுதியானவர்கள். அவர்கள் தான் அந்த சாவை அந்த தற்கொலை படைக்கு செல்வார்கள். இந்த பயிற்சியில் தோல்வியுற்றவர்கள் காத்திருப்போர் பட்டியலில் இருப்பாங்க. திருப்பி அவங்க அந்த பயிற்சியை முடிச்ச பிறகுதான் அந்த தாக்குதலுக்கு அனுப்புவாங்க. இப்படி அந்த மாபெரும் பயிற்சியில 100 ஆண் சென்றாங்கன்னா 50 ஆண்கள் தான் வெற்றி பெறுவார்கள். ஆனா பெண் புலிகள் 100 பேர் போனாங்கன்னா 75 பெண் புலிகள் வெற்றி பெறுவார்கள். ஏன்னா பெண்களின் வீரம் அங்குதான் போற்றப்பட்டது. ஈழத்தில் தன் மண் விடுதலைக்காகவும் தம் மானம் காக்கவும் பெண்கள் தான் அங்கு உறுதியாக நின்றார்கள். அதற்காக தான் எங்க தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கண்ட கனவை நினைவாக்க எங்கள் அண்ணன் சீமா பெண்களை அரசியல் ஈடுபட வைக்கிறார். பெண்களை அரசியலுக்கு வாருங்கள். இந்த நாட்டில் நடப்பது என்னன்னா, பெண்களை ஒரு போதை கருவியாக்கி வீட்டிலேயே முடக்கி நாடகங்கள் வீட்டிலேயே வச்சிருவாங்க. வெளியே வர விட மாட்டாங்க பெண்களை. ஏன்னா பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்கன்னா இந்த உலகத்திலே மாபெரும் கலகக்காரர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, கலகக்காரர்கள் புரட்சிக்காரர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான். அவங்க ஒரு விஷயத்த ஒரு நொடி பொழுதுல பரப்பிடுவாங்க. இப்ப இந்த ஏரியால ஏதோ ஒரு யாருன்னா பாதிக்கப்பட்டாங்கன்னா ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அது தொலைக்காட்சியில போட வேணாம், பத்திரிகையில போட வேணாம், உடனே சென்றடைஞ்சிட எல்லா பெண்களுக்கும். ஏன்னா பெண்கள் அவ்வளவு தீர்க்கமான ஒரு மாபெரும் ஒரு தொலைத்தொடர்பு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பெண்கள் முன்னேறக்கூடாது, பெண்களை அரசியல் வரக்கூடாது. பெண்கள் தான் தெரியும் பால் விலை, ஏன்னா அவங்க தான் வரவு செலவு. இப்போ ஆண் காசு எடுத்துட்டு கொடுத்துருவாரு வீட்டுல, அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் சம்பாதிக்கிற காசு எடுத்துட்டு வீட்டுல கொடுத்துருவாரு. அப்ப பெண் தான் கணக்கு பார்க்கற, பால் இவ்வளவு ஆச்சு, அப்ப 1/2 லிட்டர் பால்ல 1 கிளாஸ் தண்ணி ஊத்துனாங்க, இப்ப 2 கிளாஸ் தண்ணி ஊத்துவாங்க. அது பெண்கள் ஒரு அளவு அப்படியே இழுத்து பிடிச்சு பண்ணின்னு இருக்காங்க. அப்ப பெண்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அரசியல்னா ரொம்ப பெருசா நினைச்சுங்க. அரசியல்னா ஒண்ணுமே இல்லை. உங்ககிட்ட மறைமுகமா வரி வாங்குறாங்க. அது எப்படி வாங்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்க வாங்குற அரிசியில இருந்து, பருப்புல இருந்து, வாங்குற டீ தூள்ல இருந்து, பால்ல இருந்து, நீங்க ஒரு நாளைக்கு 200 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா அந்த 200 ரூபாயில 14% வரி கட்டுறீங்க மறைமுகமா. அப்ப நேரடியா எப்படி கட்டுறீங்க? வீட்டு வரி, காவா வரி, குடிநீர் வரி, இந்த மாதிரி வரி கட்டுறீங்க. அப்ப இந்த மாதிரி கட்டுற வரி பணத்தை எல்லாம் கொண்டு அரசாங்கம் மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்யறதுதான் அரசியல். அரசியல்னா ஜெயலலிதாவும் தலைவர் கருணாநிதியும் பண்றது அரசியல் இல்லை. அரசியல் என்பது மக்கள் பணத்தை கொண்டு, அதாவது உங்ககிட்ட இருந்து காசு மறைமுகமா வாங்கி அதை உங்களுக்கு நல்ல திட்டங்களா பண்றாங்க. அரசியல்வாதினா யாருன்னா, அரசியல்வாதி என்பவன் ஒரு தாய் தகப்பன் பண்ணுவான். ஒரு தாய் தகப்பன் என்ன பண்ணுவாங்க, பெற்ற குழந்தைய நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க.
அதான் அரசியல்வாதி. அரசியல்வாதி என்பவன் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் சேவகன். சேவகன்னா சேவை செய்கிறவன். உங்களுக்காக சேவை செய்கிறவர் தான் அரசியல்வாதி. அப்படிப்பட்ட அரசியல்வாதி, உங்களுக்காக சேவை செய்யற அரசியல்வாதி, உங்ககிட்ட இல்லாத பணம் அவர்கிட்ட இருக்கு. உங்களுக்கு சேவை செய்யறாரு அவரு, புரியுதுங்களா? அவருக்கு உங்ககிட்ட சேவை செய்யறோம், அதாவது வேலை செய்யறவனுக்கு, வேலை செய்யற ஆளுகிட்ட உங்ககிட்ட இல்லாத பணம் வந்து அவங்கிட்ட இருக்கு. நம்ம தலைவர் கருணாநிதி அவர்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா 200 கோடி ரூபாய் காரே இருக்கு, 500 கோடி ரூபாய்க்கு அசையாத சொத்து இருக்குது. அவர் யாரு? அவர் ஒரு கதை எழுதுறவர், புரியுதுங்களா? இதெல்லாம் யார் பணம்? மக்கள் பணம். இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ டிவி கொடுத்தாங்க, 200 கோடி ரூபாய்க்கு கேஸ் அடுப்பு கொடுத்தாங்க, 800 கோடி ரூபாய்க்கு டிவி கொடுத்தாங்க, அப்புறம் சைக்கிள், லேப்டாப் அப்படின்னு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய். இந்த 5000 கோடி ரூபாய் யாரோட காசுனா உங்களோட காசு. உங்களுக்காக நல்ல திட்டங்களை நடத்துறதுக்காக அரசாங்கத்துக்கிட்ட இருந்த வரி காசு, அவங்க வீட்டு சொந்த காசு இல்லை. அப்புறம் ஓட்டு போறதுக்காக உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்களா 500 ரூபாய் 1000 ரூபாய், அது அவங்க வீட்டு பேங்க்ல இருந்து எடுத்துன்னு வந்ததுலாம் இல்லை. இந்த மாதிரி மக்கள் சேவை செய்யறதுக்காக வச்சிருந்த பணத்தை இவங்க எடுத்து கொடுக்குறாங்க. அதனால மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும், மக்களுக்கு யார் உழைக்கிறார்கள், மக்களுக்கு பின்னாடி யார் நிற்கிறார்கள், மக்களுக்காக யார் பாடுபடுறாங்க. இந்த மேடையில் நின்று பேசுற நாங்க இன்னும் 5 வருஷம் கழிச்சு இதே நிலைமையில தான் இருப்போம். நாங்கள் ஆளும் வாய்ப்பு வந்தாலும், இன்று நாம் தமிழர் கட்சியில் போறவரு கார்ல போறவர் கார்ல தான் போவாரு, இருசக்கர வாகனத்துல தான் போவார். ஏன்னா நாங்கள் மக்களுக்கு சேவையாற்றுறதுக்காக வந்திருக்கிறோம். எங்களுடைய இளைஞர்களும் அதே மனதில் உறுதி ஏற்று தான் வந்திருக்காங்க. மக்களுக்கு சேவை செய்யறது தான் எங்களுடைய எண்ணமே தவிர வேற எதுவும் இல்லை. 1000 கனவுகள் இருக்கிறது. இந்த நாட்டை எப்படி மேம்படுத்துறது, இங்க வாழ்ந்திருந்த மக்களை எல்லாம் தூக்கி ஒரு ஓரத்தில் அடிச்சிட்டாங்க. இங்க வாழ்ந்திருந்த சிந்தாதிரிப்பேட்டையில, புதுப்பேட்டையில வாழ்ந்த காவாய் ஓர பகுதியில் வாழ்ந்திருந்த மக்களுக்கு இந்த பகுதியை சேர்ந்துதான் அவங்களுடைய வேலை வாய்ப்பு இருந்தது. அன்றாடம் காட்சி சொல்லுவாங்க, இந்த பகுதியில ரிச்சா ஓட்டி, இந்த பகுதியில சாரதம் வித்து, இல்ல இந்த பகுதியில எதனா கூலி வேலை செய்துதான் அவங்க பிழைப்பை நடத்தணும். அப்படி வாழ்ந்திருந்த மக்களை தூக்கி துறப்பாட்டத்தில் அடிச்சிட்டாங்க. இப்ப அவனுக்கு வேலை வெட்டி இல்லாம, அங்க இருந்து இங்கவும் வர முடியாம, இங்க இருந்து அங்கேயும் போக முடியாம, இங்க வேலையை முடிச்சுட்டு இங்கேயே ரோட்லயே தூங்கிட்டு திருப்பி ஓடி போய் குளிச்சுட்டு திருப்பி ஓடி வந்து ரொம்ப அவனுடைய குடும்ப நலமும் கெட்டு போடுது, அவன் உடல் நலமும் கெட்டு போயிடுது. மக்கள் நலன் மீது அக்கறை கொள்ளாத அரசு நமக்கு வேண்டாம். மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்க, யாரு உழைப்பாங்க என்று பார்த்து உங்க கையில தான் இருக்கு. உங்கள் கையில் வாக்குரிமை இருக்கிறது, அந்த வாக்குரிமையை வைத்து நீங்கள் வாதாடலாம். அதே மாதிரி தகவல் உரிமை சட்டம் ஒன்று இருக்கு, அது யாருக்குமே தெரியல. இந்த கவுன்சிலர் இருக்கார் இல்லைங்களா, மாமன்ற உறுப்பினர், அவருக்கு மாநகராட்சியிலிருந்து ஒரு தொகை தருவாங்க, இந்த பகுதி சீரமைப்பு தொகைன்ட்டு. அதெல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க வச்சுக்கோங்க, அவரை நீங்க கேள்வி கேட்கலாம். தகவல் அறியும் சட்டம் ஒன்று இருக்கு, அது நீங்க போய் கேட்டாலும் சொல்லுவாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு என்னையா பண்ண நீங்க கேட்கலாம், சொக்காவை பிடிச்சி கேட்கலாம். 10 லட்சம் ரூபாய்க்கு ரோடு போட்டியா, என்ன பண்ணி கொடுத்த, குடிநீர் கால்வாயை அகற்றி கொடுத்தியா, புதிய பைப் லைன் போட்டு கொடுத்தியா, இதெல்லாம் ஒரு சட்டம் இருக்கு. இது மக்களுக்கு தெரியல. இதெல்லாம் மக்களை யோசிக்க வைக்கிறதுக்கு தான் எங்க அண்ணன் கட்சி தொடங்கியிருக்காரு. நாங்க ஒன்றும் அரசியலை பிடிச்சி நாளைக்கு எம்எல்ஏ ஆகணும், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும் என்ற எண்ணம்லாம் இல்லை. மக்களை தெளிவுபடுத்த வேண்டும், மக்களை சிந்திக்க தூண்ட வேண்டும், மக்களை மனிதர்களாக ஆக்க வேண்டும், மனிதர்களாக பார்க்க வேண்டும். இதுதான் நாம் தமிழர் கட்சியோட முதல் கொள்கை. எங்களோட முதன்மையான கொள்கையை தமிழன் வாழ வேண்டும், அவனை தமிழனே ஆள வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
ஏ